இது உங்கள் விடலின் நேரம். இன்னைக்கு இந்த விடலின் நேரத்தில் நம்ம தியானிக்க போகிற வார்த்தை லூக்கா 10:41. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. இந்த வார்த்தை பார்த்திங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டு மார்த்தாள் இடத்துல வந்துட்டு சொன்ன ஒரு வார்த்தை. ஆண்டவர் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா மார்த்தாள் வந்துட்டு அவருக்கு என்ன செய்யணும், இதை சமைக்கணும், அதை சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை குறித்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, கவலைப்பட்டு கொண்டே இருப்பாங்க. அதுவே பார்த்திங்கன்னா மரியாள் வந்துட்டு ஆண்டவர் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, ஆண்டவர் அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ ஆண்டவர் பக்கத்தில் உட்காந்து அவர் பேசுகிறது வந்துட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துப்பாங்க. ஆனால் மார்த்தாள் வந்துட்டு ஆண்டவருக்காக தான் இதெல்லாம் செய்யணும்னு நினைப்பாங்க. பட் இருந்தாலும் மரியாள் வந்துட்டு அங்கே போய் உட்காந்துட்டாலே, நான் தனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலையே, நான் மட்டும் இங்கே வேலை செய்கிறேனே அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கவலைப்பட்டுக்கிட்டே ஆண்டவர் இடத்துல போய் சொல்லும்போது, அதற்கு ஆண்டவர் கொடுத்த மறுமொழி தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வார்த்தை. நீ அநேக காரியங்களை வந்துட்டு குறித்து என்ன பண்ணிகிட்ருக்க, கவலைப்பட்டு கொண்டே இருக்கிற. ஆனால் மரியாள் வந்துட்டு தன்னை விட்டு எடுப்படாத ஒரு நல்ல பங்கை வந்துட்டு அவள் தெரிந்து கொண்டிருக்கிறா அப்படின்னு சொல்லி மார்த்தாளை நோக்கி கூட ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு நாமளும் பார்த்திங்கன்னா அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தாங்க. அந்த சொல்யூஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள். மரியாளுக்கு பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்துட்டு அவளோட எதிர்க்கவே இருக்கார். ஸோ ஆண்டவருடைய பேச்சில் தான் வந்துட்டு நமக்கான வந்துட்டு ஜீவன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு ஆண்டவரோட பேச்சு கேட்டாங்க. இந்த காலகட்டத்தில் நம்மளையும் ஆண்டவரையும் இணைப்பது என்னது? ஜெபம். ஸோ நமக்கு தேவைப்படுவது ஒன்று மட்டுமே, விசுவாசம் உள்ள ஜெபம். ஸோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்காமல் ஆண்டவர் நோக்கி எந்த காரியத்துக்காக உங்கள் மனசு வந்துட்டு வருந்துகிறதோ விசுவாசத்தோட ஒரு ஜெபத்தை எடுங்க. அந்த காரியத்துக்கு கண்டிப்பாக ஆண்டவர் பதில் தருவார். ஆமென்.